வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்த்துலாங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குறுகிய கிலோமீட்டரில், அதாவது 1 கிலோமீட்டரில் மக்கள் எந்த ஏரியாவில் அதிகமாக வாழ்கிறாங்க, அதாவது இன்ஹாபிட்டன்ஸ் இன் த வேர்ல்டு, மோஸ்ட் இன்ஹாபிட்டன்ஸ் இன் த வேர்ல்டு டாப் மெகா சிட்டிஸ்ன்னு கூட இதை சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியாவோட கேபிட்டல் ஜக்கார்ட்டாவில் தான். 1 கிலோமீட்டரில் மட்டுமே கிட்டத்தட்ட மக்கள் வந்து 8584 பேர் வசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்காவில் 5371 பேர். 3வது இடத்துல டோக்கியோ, ஜப்பானோட டோக்கியோ 6490 பேர். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், இது டோட்டலாக கிடையாது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் குறைஞ்சபட்ச சர்க்கிளில் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது எந்த ஏரியா தெரியுங்களா? நம்ம ஊரில் இருக்கிற நியூ டெல்லி 14385 பேர் 1 கிலோமீட்டர் சதுரப்பயில் வந்து வசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷங்காய் மாகாணத்தில் 9444, குவாங்ஸாங்கில் 6069, கெய்ரோவில் 15542, நியூயார்க்கில் 2961, கடைசியாக லண்டனில் 6328. ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 6 இடம் வந்து ஏஷியா தாங்க வருது. நியூ டெல்லி, குவாங்ஸாங், ஷங்காய், டோக்கியோ, ஜக்கார்ட்டா எல்லாமே வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் தான் வருது. கடைசியாக வர கெய்ரோ வந்து ஆஃப்ரிக்காலையும், அதே மாதிரி அடுத்தது நியூயார்க் வந்து யூஎஸ்ஏலையும், அடுத்தது வந்து லண்டன் வந்து யூரோப்பியன் காண்டினென்ட்டில் வருது. ஸோ இந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இந்த ஷார்ட்ஸை முடிச்சிடலாம். அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான விஷயத்தை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.